ஆமா, நீங்க என்ன குரூப்? பி குரூப். என்னது? என்ன சொல்றீங்க? ஏன் ரத்தத்தை சொன்னேன். நீங்க ஏதோ மீனாட்சி குரூப் நினைப்பீங்களா? அதை பத்தி கேட்டேன். அதுல என்ன சந்தேகம்? மீனாட்சி குரூப்ல எல்லாமே நான் தான். எல்லாமே நீங்க தான். ஒரு நாளாவது ஒரு கப் காப்பி வாங்கி கொடுத்துருப்பீங்களா? ஏப்பா, இத வீட்லயே சொன்னா செக் புக்கோட வந்திருக்க மாட்டேன். ஓஹோ, நீங்க காப்பிக்கே செக் தான் கேட்பீங்களோ? வாவூசிக்கு அடுத்து செக் அடிக்கடி யூஸ் பண்ற ஒரே ஆளு நான் தான். பாக்கெட்ல ஒண்ணும் இல்ல. சரி, இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், வாங்க. உன் கையில பணமா? அவிசிட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது கை வீசிட்ட வந்தேன். இருந்த 1 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு அதுல 800 ரூபாய் பேலன்ஸ் வச்சிருக்கேன். அப்படியா? இன்னைக்கு உன் செலவுல நான் சாப்பிடுறேன், இன்னொரு நாளைக்கு என் செலவுல நீ சாப்பிடு. சரி. இழுச்சு வாப்ப. 800 ரூபாயா? அப்படியே அமுத்திட வேண்டியதுதான். இதுதான் பாதாள பவன் ஹோட்டல், பாத்துக்குங்க. என்னப்பா பெரிய ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்க? இதுவா பெரிய ஹோட்டல்? இங்க ரொம்ப சீப். ஒரு இட்லி 6 ரூபா தான். 6 ரூபா சீப்பா? நீங்க 12 ரூபாய் இட்லி எல்லாம் சாப்பிட்டதே இல்லையா? காசு கொடுக்க போறது நானு, அப்புறம் நீங்க எதுக்கு விளையாடுறீங்க? அது சரி, நான் சாப்பிட போறேன், நீ பணம் கொடுக்க போற. கூப்பிடு. யார? சர்வர் தான். ஏமா இங்க வா. என்ன இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, மசால் தோசை. வேற என்ன இருக்கு? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் இருக்கேன். யோ, என்ன ஸ்வீட் இருக்குன்னு கேக்குறாரு? ஜிலேபி, லட்டு, பர்பி. 3 கொண்டா. 3 இருக்கு. 2 எனக்கு, 1 அவருக்குயா. அப்புறம் சாதா தோசை 2, மசால் தோசை 3, ஊத்தப்பம் 4, இட்லி 8. இவ்வளவு உங்களுக்கா? கொண்டாயா? இவன் என்னமோ பணம் கொடுக்க மாதிரில கேட்டுக்கிட்டு இருக்கான். பணம் நீ தானே கொடுக்க போற? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, கேட்டு வச்சேன். பாண்டியன், ஒரு சந்தேகம். என்ன? வெங்காய தோசையில வெங்காயம் இருக்கு, மசால் தோசையில மசால் இருக்கு. அதே மாதிரி மைசூர் இருக்குமா? காபி பொடி காபில இருந்து வருது, மிளகா பொடி மிளகால இருந்து வருது, மூக்கு பொடி மூக்குல இருந்தா வருது. மூக்குல இருந்து சரிதான் வரும், பொடி எப்படி வரும்? எனக்கு ஒண்ணு வருது. பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் முடிங்க. சாப்பிடுறதுக்கு 1 வாரம் ஆகும் போல் இருக்க. முயற்சி பண்ணுவோம். ஏங்க, அங்க வரி வரியா செட்டப் போட்டு உட்காந்துருக்காரு. வருமான வரி ஆபீசருங்களா? இல்லங்க, மீனாட்சி மில்லுக்கு எல்லாமே அவர் தான். நான் பில்லு கொடுக்குறேன்னாங்க. நான் தான் பில்லு கொடுக்கணும். ஒத்த கையில சாப்பிட்டுக்கிறாருங்க. நீங்க அவர்கிட்ட வசூல் பண்ணிக்கங்க. எங்க மீனாட்சி மில்லு எல்லாத்துக்குமே நீங்க தானா? எல்லாத்துக்குமே நான் தான். பையன் சொன்னானா? சொன்னாரு. வர்றேன். அப்ப நான் வரேன். எங்க கையை கழுவ போறீங்க? கையை கழுவிட்டு தானே போறேன். எங்க மீனாட்சி மில்லு, இங்க வாங்க. தோசை ரொம்ப பிரமாதம். சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கல். சாப்பிட்டுட்டு நீங்க பாட்டு பேசாம போறீங்க? பின்ன சாப்பிட்டு ஹோட்டல்ல வேலை செய்வாங்க. பில்லுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்? ஒரே பில்லுக்கு 2 பேரா பணம் கொடுக்க முடியும்? முன்னால போன ஒரு பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு. கொடுக்கலையே. நான் பணம் கொடுக்கறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா? நீங்க தானே எல்லாத்துக்கும் நான் தானே சொன்னீங்க. ஓ, எல்லாத்துக்கும் நான் தான். இப்படி ஒரு அர்த்தம் இருக்குன்னா நான் சொல்லிருக்கவே மாட்டேனே. சார், பணம் கொண்டு வரல சார். அதெல்லாம் முடியாது. மீனாட்சி மில்ல ஓனரனே போய் சொல்லி ஹோட்டல் சாப்பிட்டுட்டு ஓசி பழப்பு நடத்துறீங்களா? சரக்கு மாஸ்டர். ஐயோ, இவனா தாராசிங் மாதிரி இருக்கானே. இவனை கொண்டு போய் நல்லா புளியறதுக்கு நான் என்ன இடியப்பமா முறுக்கா? வாடா கிறுக்கா. கருமாரி தாயே, கற்பூர நாயகியே, கற்பகாம்பாள், நாட்டரசம் போட்ட கண்ணாத்தா. என்னன்னா என்னாச்சு? என்னப்பா இப்படி வந்து நிக்கிறீங்க? ஏதாவது வம்புல போய் மாட்டிக்கிட்டீங்களா? உங்க அப்பா என்ன அப்படிப்பட்டவனா? நான் என்ன 3 சீட்டு விளையாடுறவனா? பொம்பளைய பார்த்து கண்ணடிக்கிறவனா? இல்ல கைய பிடிச்சு இழுக்கிறவனா? அப்புறம் ஏன்னா சட்டையை கிழிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க? பக்தி. பக்தியா? பக்தி முத்தி குனிய போட்டு குத்தி சிஸ்டர் ஃபேமிலி நல்லா இருக்குங்கிறதுக்காக கோயில சுத்தி அங்க பிரதர்சனம் பண்ணேன். அப்படியாண்ணா? பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். என்னால எடுக்க முடியாது, பின்னால இருக்க எடுத்துக்குங்க. என்னப்பா அது மண்ணா இருக்கு? உடம்பு பூரா புண்ணு. இது கோயில சுத்தினா அதுல உடம்பு பூரா புண்ணுன்னு. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு புட்டு வச்சு இது லட்டு. வாங்கிட்டு வரும்போது பெருசா தான் வாங்கிட்டு வந்தேன். வெயில் போட்டு சுருங்கிருச்சு. நான் கூட பாத்துங்க, இவர் அங்க பிரதட்சணம் பண்ணத என்னமா ஓடி ஆடி அடி. நீ பேசாத. இந்த லட்டு சாப்பிடுறியா? லாலா கடை லட்டு எல்லாம் நான் சாப்பிடறது இல்ல. கருமாரியம்மன் என்ன லாலாவா? கோயில் பிரசாதம்டா. என்னமோண்ணா, நல்ல சகுனம். நீங்க அங்க பிரதட்சணம் பண்ண வேளை உங்க மாப்பிளைக்கு ஷெரீஃப் பதவி வரப்போகுது. ஷெரீஃப்னா ஆஜா ஷெரீஃபா? இல்லன்னா ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், ஈக்குவலன்ட் டு a mayor's post. ஓ, I know that. ஏங்க, ஷெரீஃபுக்கு சம்பந்தியாக போறீங்க, நீங்க போய் இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு. ஐயா, ஷெரீஃபுக்கு சம்பந்தினா சட்டையை கிழிச்சா கிழியாதா? ஷெரீஃபுக்கே கிழியும்டா. ஆகட்டும், கிழிச்சு பாத்துருவோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால செஞ்ச சின்ன தவற மறைச்சேன்னுட்டு தொபேல்னு கீழே போட்டு ஒரே மிதியா மிதிச்சிட்டாங்க. என்ன உலகண்டா நைனா, இதுக்கெல்லாம் கவலையே பட்டு கூடாது. மேல ஆகாசம் கீழே பூமின்னு காலத்தை ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். இதத்தான் கவிஞர் சொல்லியிருக்காரு, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, அதை நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு. ஐயா, தர்மம் பண்ணுங்க ஐயா. இப்பதான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள நிரூபிச்சிட்டாரு. கோடியில் ஒருவன். கோடியில் ஒருவரே 20 பைசா இருக்குது. நல்ல வயிறார சாப்பிடு. பெரிய தர்மகர்த்தா தர்மம் பண்ண வந்தாரு. ஒரு டிவில என்ன தெரியுமா? 60 பைசா. இந்தா நீயே வச்சுக்க.
நமக்கு திரும்ப பண்ணிட்டான். இவன் நமக்கு கீழே இல்ல நமக்கு மேல. டீ 2 டீ கொடு. ஆ? என்னப்பா பக்கெட்ல எல்லாம் டீ கொண்டு வரான்? பக்கெட்ல இருக்குது டம்ளர் கழுவுறதுக்கு, டீ அதுல இருக்கு. கடைசி அந்த தண்ணி எப்ப மாத்தின? பாண்டியா பாண்டியா, இதெல்லாம் சாப்பிட்டு எனக்கு பழக்கமே இல்ல பாண்டியா. இப்ப பழகிக்குங்க, அடுத்த வாரம் இதுக்கே சிங்கி அடிச்சாலும் அடிப்போம். இந்தாங்க. நல்ல விரல விட்டு ஆட்டி கொடு மசாலா டீ. ஏலக்காய் வாசனை குப்புன்னு தூக்குது. ஆ? ஏமா 8 டீயை துப்பிட்டிய? காசு கொடுத்துறேன். எவ்வளவு? 1 ரூபா. அந்த வகையில சீப்பு தான். கிளாஸ் இங்கே இருக்கட்டும். பேண்ட் எல்லாம் கொட்டிட்டியா? இரு டவல் எடுத்து கொடுக்குறேன். கொட்டிய காணோம். பொட்டியா பொட்டியா காணுமா? ஐயோ மொத்தம் 50 அதுல தானே இருக்குது. எவன்டா தூக்கிட்டு போயிருப்பான்? ஒருவேளை பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிட்டு இருப்பானோ? ஐயோ என்ன நம்பி வந்ததால உனக்கு வீடு போச்சு, வாசல் போச்சு, இருந்த ஐவேஜும் போச்சு, சுத்தம். இன்னும் எம்டி சார், இன்னும் 50 நண்டு போறீங்களா? கார் எங்க? இனிமே நான் எம்டி சார் இல்ல, எம்டி சார். அப்போ உன்னை பத்தி ஆபீஸ்ல கிசு கிசுன்னு பேசுறாங்களா? அது மெய்தானா? என்ன பேசுகிறாங்க? அம்மா உன்னை வீட்ல இருந்து அவுட் பண்ணிட்டாங்களாம்மா. அது கிசு கிசு இல்ல, பயங்கரமான உண்மை. நீ எப்படி இருந்த? உன்னை நினைக்கும் போது என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியாது. எல்லாம் எனக்கு தான் தெரியும். பண்ணிரு, நீ அழுவுறத பார்த்தா எனக்கே அழுவாச்சா வருது. முதல்ல அழுவாச்சு நிறுத்து. நாங்க 2 பேரும் தங்கறதுக்கு ஒரு இடம் காட்டேன். தங்கறதுக்கு தானே? என்ன கண்டுக்கணும் இல்ல, கவலைய விடு. சொல்லுவாங்க. ஏன் இங்க இருக்கிற 4 பெரிய மனுஷன யாரையா கேட்டு எதுக்கு 4 பேர்கிட்ட கேட்கணும்? எனக்கு தெரியாது நம்ம ஏரியா பத்தி. வேற யாரும் கேட்கணும், இவரையா கேட்டுங்க. என்ன இது பன்னிய சைக்கிள்ல கட்டிருக்காங்க? நாங்க அப்படி கேட்டுட்டீங்க. இங்க இருந்து தானுங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஏற்றுமதி ஐயோ ஆகுது. இதையா தட்டுல வச்சு போர்க்கு போட்டு திங்குறோம்? அத்த விடுவா. லண்டன்ல இருக்கிறாங்களே எலிசபெத் ராணிய இந்த வழியா போயிருக்கிறாங்களாம். இந்த இடத்தை பார்த்து ஆசைப்பட்டு அவங்க கேட்டுக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்க தரமாட்டேன்ட்டாங்க. தாய் மொக்க கட்டி என்னப்பா பாட்டி ஊடு பார்க்க வந்துருக்குதுன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கார மாதிரி தள்ளிக்கணுவா கேட்டாப்பா. ஹலோ மீ. அண்ணாத்த, நீ என்னத்த காட்ட போற? நான் பயந்துக்கினே இருந்தேன். ஊட்ட பார்த்தோன்னு என்ன திருப்தியா இருக்கு தெரியுமா? அப்படியே அஸ்திட்டு போனி. ஏன்பா வீடு இந்த கதவெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? நம்ம தான் வாங்கிட்டு வரணுமா? கதவையே காணும். என்னங்க இது? பெரிய எம்டியா இருக்கிறீங்களா ஒழிய ஒரு தம்பி கூட பிரயோஜனம் இல்லாம இருக்கிறீங்க. பண்ணிரு, நீ ஒருத்தன் தான் சொல்லல, நீயும் சொல்லிட்ட. இல்ல நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேங்கிறேன். பந்தோபஸ்து இருக்கிற இடத்துல திருட்டு பயம் கிடையாதுன்னு சொல்லலாம் ஐயா. சொன்னா ஐயா? ஆமா, அவர் மறந்துட்டாரு பாவம். ஏன்பா இந்த வீட்டுல எப்படி பாருக்கிறது? அப்பா, இங்க உன்னை அடக்கி ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. இங்க நீதான் ராஜா, நான் தான் மந்திரி. நான் சிப்பாய். இதை விட என்ன வேணும்? அண்ணத்த, இப்ப எப்படி இங்க ஆக்கின்னு அங்க படுத்துக்கலாமா? அவர் இஷ்டம். அங்கேயும் படுத்துக்கலாம், இங்கேயும் ஆக்கிக்கலாம். இங்க படுத்துக்கலாம், அங்க ஆக்கிக்கலாம். நடமாடுறதுக்கு தான் கூடன்னு ஒண்ணு இருக்குது. பண்ணிரு. பாத்ரூம் எப்படி? இங்க போயிட்டு அங்க கழுவணுமா, அங்க போயிட்டு இங்க கழுவணுமா? அவ்வளவு மட்டமா நினைக்காதீங்க. அதுக்கெல்லாம் செப்பரேட். செப்பரேட்டா? இங்க இருக்குது. ஃபாலோ மீ. வா வா காட்டுறான். வாங்க. செப்பரேட்டா ஓடுனீங்களா? அது இதுதான். என்னப்பா வெட்டவழியை கட்டி செப்பரேட்டுங்கிற? காலை கடலாம் இங்கதானா? காலை கடனும் இங்கதான், ராவு கடனும் இங்கதான். அங்க இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க, ஆனா கண்டுக்குவாங்க. வெக்கமா இருந்துச்சு நாமே கண்ண முடிக்க வேண்டியதானா? பாண்டியா, இங்க எப்படி பார்க்க போறோம்? என்னப்பா நீ இதே பேசிக்கிட்டு? இங்க பார், ஃபேன் போடாம ஏசி போடாம காத்துனா ஜில் ஜில் வருது. வர அவசரத்துல மீனாட்சி கிட்ட டூத் பேஸ்ட் பிரஷ் வாங்கிக்க மறந்துட்டேன். பல்லு விளக்க எதனா ஏற்பாடு பண்ண முடியுமா? அதான் அரைச்சிட்டு இருக்கேன். இது செங்கல்ப்பா, இதை வச்சு வீடு தான் கட்டுவாங்க. பல்லெல்லாம் விளக்குவாங்களா? செங்கல்லால் கட்டப்பட்ட வீடு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே மாதிரி செங்கல் தூளால் விளக்கப்பட்ட பல்லும் ஸ்ட்ராங்கா இருக்கும்பா. இதெல்லாம் பிறகு பழக்கப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேஸ்டுக்கு அரேஞ்ச் பண்ணேன். பேஸ்டா? கொஞ்சம் சத்தமா சொன்னீங்க, இங்க இருக்கிறவங்க போஸ்ட் ஓட்டுற பசையை கொண்டாந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் வாயை திறக்க முடியாது. பேசாம இந்த செங்கல் தூள்ல பல்ல நிமிட்டிக்கிட்டு இந்த உப்பு தண்ணில கொப்பளிச்சுக்கிட்டு உள்ள வாங்க. இதுக்கு என்ன இவ்வளவு ரோஷம்? உப்பு கறிக்குது கன்றாவி. இந்தாபா, யாரு? ஹலோ, நீதான் புச்சா வந்துக்கிற பலான ஆளா? நம்ம 2 பேருக்கு இப்படி ஒரு நிலைமையில அறிமுகம் ஆகும் நான் எதிர்பார்க்கல. சோகாதான் தேங்க்யூ தேங்க்யூ. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன். என்னன்னு?
மீனாட்சி குரூப் மேனேஜிங் டைரக்டர்னா உன்னை உன் பஞ்சாயத்து தள்ளி வச்சுக்கனாலாமே உன்னை உன் பஞ்சாயத்து தள்ளி வச்சுக்கினா என்னை விட்டுட்டு என் புருஷன் ஓடி போட்டான் ஏன்பா இப்படி பண்ணா எப்படி நாம 2 பேரும் ஜாயிண்ட் ஆயிக்கலாமா அம்மா இந்த கதையில உனக்கு யார் சொன்னாங்க உன் பிள்ளையாண்டான் தான் இம்மா பெரிய பிள்ளைய வச்சுக்கின்னு உன்னை தள்ளி வச்சுக்கினால தா நீ ஒன்னும் கவலைப்படாத இல்ல. ஏன் வீட்டுக்கு வந்துரு உனக்கு வாழை மீன் குழம்பு வச்சு தா தம் தான் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு வகையா சோறு போடுறேன் இன்னா சரியா பாண்டியோ டேய் என் பேரே தெரியல என் பொண்டாட்டி நான் தள்ளி வச்சிருக்காங்கறத மட்டும் ஊரா தெரிஞ்சிருக்குது கக்கூஸ்ல ஊத்தி துக்கம் விசாரிக்கிற ஏன்டா போய் இதெல்லாம் வெளியே சொல்ற அப்பா மனசுல இருக்கிற கஷ்டத்தை ஒரு 4 பேர்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு இல்லையா அதுக்கு தான் சொன்னேன். ஒருத்தி விசாரிச்சுட்டா இன்னும் 3 பேர் வேற வர போறாங்களா கொன்னு விடுவேன் என்ன பத்தி வெளியே பேசினா கொன்னு விடுவேன் உன்னை அடுத்தது சாப்பாட்டுக்கு வழி பண்ணணும் ஏன்பா இந்த எடுப்பு சாப்பாடுலாம் எப்படி எடுப்பு சாப்பாடு எடுப்பதா இருக்கும் ஆனா எடுக்கிறதுக்கு நம்ம கையில சில்லற இல்லையே. ஓஹோ இந்த பிரெட் ஆம்லெட் வகைரா அதெல்லாம் வேணும்னா பார்க்கலாம் வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா இந்த கார்ல போறப்ப பாத்துருக்கேன் இந்த சாப்பாடு கேரியர்ல இருந்து மிச்சம் மீதி எல்லாம் உருட்டி இலையில போட்டு விற்பாங்களே ரயில்வே ஸ்டேஷன் கலெக்டர் விட்டு மீன் குழம்பு பீன் விட்டு ரசம் எல்லாம் போட்டு கரெக்ட் ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா அது வாங்க கூட நம்ம கையில காசு இல்லையே. ஓ அவ்வளவு பஞ்சத்துல இருக்குமா காசே இல்லாம சாப்பிட வழியே இல்லையா இல்ல இருக்கு காசே இல்லாம சாப்பிடணும்னா நம்ம பிச்சை எடுத்தோம்னா பெட்டரு. கரெக்ட் பிச்சை எடுக்கணுமா உங்ககிட்ட போய் வழி கேட்டேன் பாரு முதல்ல நானே கஷ்டப்பட்டு ஒரு வேலையை சம்பாதிச்சுட்டு வர்றேன். கேடு கட்டவன ஏய் யார பத்திரி கேடு கட்டவன் கேக்குற கசமாலம் ஏய் உங்க அப்பா ஒரு கேடு கட்டவன் நீ ஒரு கேடு கட்டவன் உன்னை விட்டுட்டு ஓனானே உன் புருஷன் அவன் ஒரு பொட்ட பையன் என்ன பார்த்தாடி கேள்வி கேட்கிற கீசு வேண்டி கீசு கம்முனு கிடையாது என் புருஷன் ஓடி போனவன் தான் ஒத்துக்கிறேன் போனா சொம்மாவா போனா ஆம்பளை சிங்கண்டி அவன் 3 பிள்ளைங்களை பெத்து குத்துதான் போய் பெருசா ஊர் உலகத்துல அந்த காரியத்தை பண்ணிட்டான் பெருசா பேசிக்கிற பெருமையா வாய முறி கம்முனு இந்த மாவு மிஷின்காரன் வச்சிருக்கும் போதே ஓய் நேரத்துக்கு கிழியுது இன்னும் மில்லு ஓனர் வச்சுக்கிறான். ஏய் இன்னாடி ரொம்ப ஓவரா பேசிருக்கிற விட்ட செவல் தெரிச்சிடும் தெரியுமா சப்புடு வச்சா மூஞ்சி முதுகு பக்கம் திரும்பினா ஆமா அடே ஓங்கி ஒரு குத்து குத்துன பல்லு பல்லா ஊழி எப்பதான் வச்சு போறீங்க பெரிய மசாணி ஒண்ணு கண்டுக்காத ஓரமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் இன்னாடி நம்ம பேட்டை மறுவது என்ன ஆகுது வெளியே வருவான் நம்ம பார்த்து என்ன நினைச்சுப்பான் அவ என்ன வண்டிய இன்னும் கேள்வி கேட்கல தெரியுமா இந்த அசிங்கத்தை வெளியே வர சொல்ல போறியா சார் அம்மா வந்துக்கிறாங்க இவங்கள நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க போங்க. என் வீடு தானே ஆமா நீங்க எப்படி 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 மம்மி டாடி வந்தாச்சு. வாங்க வாங்க நாளைக்கு தானே வரேன்னு சொல்லி போன் பண்ணிருந்தீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க. ஒருவேளை நாளைக்கு வர வேண்டிய ட்ரெயின் இன்னைக்கே வந்துருச்சா இருக்காது ட்ரெயின்னா எப்பவுமே 2 நாள் லேட்டா தானே வரும். ஆமா இது இந்த பையன் அது புதுசா சேர்த்த வேலைக்காரன். ஆமாங்க காலையில நான் முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க இவன் அனாதையா பசியோட ஒரு ஓரமா நின்னுட்டு இவனா? இருந்தான். பார்க்க ரொம்ப பரிதாபமா இருந்தது. நம்ம வீட்டுல வேலைக்காரனா இருக்கட்டுமேனு நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன். இருக்கிற வேலைக்காரங்க பத்தாதா மாப்பிள தங்கச்சி பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே யார பார்த்தாலும் பரதாபப்படும். இவன் மெட்ராஸுக்கு புதுசு இவங்க அப்பா இவனை அனாதையா விட்டு போயிட்டான். சொன்னா என்னங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்க அப்பா ஒரு அயோக்கியனா. He is totally an incorrigible character. அந்த முகத்தை பாருங்க பால்வடியும் முகம். இந்த முகத்தை விட்டு போக அவனுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ. ஆனா நான் இவங்கிட்ட சொல்லிட்டேன் டோன்ட் வரி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இஸ் மை ஃபேமிலி ஃப்ரெண்ட். நான் அவங்க வைஃப் கிட்ட சொல்லி உன் அப்பா எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வர சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டேன். இழுத்துட்டு வந்தா மட்டும் பத்தாது அவங்க அப்பனை முட்டிக்கு முட்டி தட்டணும். ராஸ்கல். எங்க அப்பாவை ரொம்ப திட்டாதீங்க எனக்கு பாசம் நெஞ்சு அடைக்குது. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல பிள்ளை. ஏன் இந்த ஆள் யாருன்னு சொல்லவே இல்லைங்களே. ஐயோ இவர்தான்டா இந்த வீட்டுக்கு ஐயா. ஐயா என்ன அம்மாவுக்கு புருஷன். ஓஹோ நான் இவருக்கு அம்மா பொண்டாட்டியோன்னு நினைச்சேன். யோ 2 ஒண்ணுதாயா அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆச்சு பிள்ளைய பத்துட்டாங்க. ஐயோ இவனை கோயிலே விட்டு வந்திருக்கான் போல இருக்க. விட்டு வந்திருந்தா பிரசாதத்தை தின்னுட்டு படைச்சிருப்பான். இங்க வந்து குடும்பத்துல பிரச்சனையே உண்டு பண்றீயா? மீனாட்சி சூடா ஏதாவது கொடுத்து அனுப்பு தலை வலிக்குது. எனக்கு நெஞ்சு வலிக்குது. எனக்கு உனக்கு என்ன வலிக்குது? வேணாம் போயா இதுகிட்ட என்ன இருக்கும் இது வெறும் எம்டி பாக்கெட். மாப்பிள்ள ஒரு 100 இருக்கும். 50 25 10 5
இவரு நம்மளை விட மோசம் போல இருக்கு. அத போடுறா. என்னடா இது? நீங்க தானே போட சொன்னீங்க. நான் பஜ்ஜியை போட சொன்னேன், பிளேட்டை போட சொன்னேன். பாத்தீங்களா ஒரு வேலைக்கார பயலுக்கு எவ்வளவு திமிருன்னு. நாம கொடுத்தாதான் திரும்ப நமக்கு மரியாதை கிடைக்கும். அதுக்காக கெஞ்சிக்கிட்ட சொல்ல முடியும். இப்ப நாம எப்படி? சம் மிஸ்டேக் ஸ்லிப். ஏண்டா கோபி, நேத்து ஏன் நீ ஆபீஸ்க்கு வரல? சாரி மம்மி, நேத்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் மேட்ச் இருந்தது மம்மி. வெரி குட் வெரி குட். கிரிக்கெட் மேட்சா? முதல்ல யார் கோல் போட்டது? ஐயோ, கோல் போடுறது ஃபுட்பால், இது கிரிக்கெட். என்னன்னா அது? அவனுக்கு புத்தி சொல்லி ஆபீஸ்க்கு அனுப்பாம நீங்களும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்களேங்க. லுக் ஹியர் கோபி. லுக் ஹியர் கோபி. மீனாட்சி குரூப்ல யூர் ஒன் ஆஃப் தி டைரக்டர். ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ். பொறுப்பா தினமும் ஆபீஸ்க்கு போய் வேலையை கவனிக்காம வேலையை கவனிக்காம இப்படி சின்ன பிள்ளை மாதிரி கிரிக்கெட் ஃபுட்பால் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாத்துட்டு இருக்கு. இப்படி ஒரு ஒத்துவாசிக்கிற நான் பார்த்ததே இல்லப்பா. இப்ப பாக்குறீங்கல்ல. மம்மி இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு தான் ஃபைனல் டே. ரொம்ப த்ரில்லா இருக்கும் மம்மி, ப்ளீஸ். பரவாயில்ல, போயிட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. தேங்க் யூ. இவன் பியூனா? இந்த காலத்துல எம்ஏ படிச்சவனுக்கே பியூன் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இவன் பியூனா? மாப்பிள, ஒரு சந்தேகம். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ண புதுசுல பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பீங்க, இப்ப வேலைக்காரனுக்காக சோசியலிசம் பேசுறீங்களே. ஓஹோ. என்ன என் சம்சாரத்துக்கு கூட பிறந்தவங்கிறத அந்த வீட்டுல கொஞ்சம் சலுகை கொடுத்துருக்கோம். எனக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திக்கங்க. எனக்காக நீங்க ஒண்ணும் அடிச்சுக்க வேணாம். யாரு அடிச்சுக்கிட்டது? சும்மா பேசிக்கிட்டோம். இந்த பார், உனக்கு துணியை துவச்சு போன அவ்வளவுதானே, இந்த பொண்ணுக்கு ஷூவை துடைக்கணும் அவ்வளவுதானே. நாய் வேஷம் போட்டாச்சு, நான் குலைச்சிட்டே போறேன். குலைச்சா மட்டும் போதாது, வாழையும் ஆட்டி ஆகணும். நாய் கோவம் வந்தா கவ்விரும் தெரியுமில்ல? எங்க? அங்கதான்.